ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சங்கரா மீன் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது யூஸ்வலாக நம்ம பண்ணுற மீன் குழம்பு தான். இதுக்கு வந்து இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நசுக்கி போட போகிறோம். நம்ம கட் பண்ணி போடாமல் நசுக்கி போட்டால் அது நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அது தவிர ஒரே ஒரு தக்காளி பெருசாக எடுத்துக்கோங்க, அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து நமக்கு தாளித்து போடும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஒரு லெமன் சைஸ் இல்லை 1.5 பங்கு லெமன்ஸ், 2 லெமன் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக மீடியம் சைஸு. அந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி திக்காக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது தவிர தாளிக்கிறதுக்கு வந்து வடகம் யூஸ் பண்ண போகிறோம். காரத்துக்கு வந்து சாம்பார் மிளகாய்த்தூள், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யும்போது மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடகம் போட்டோம்னா டக்குன்ட்டு பொரிய ஆரம்பிச்சிடும் அதில் இருக்க கடுகெல்லாம். அடுத்தது நம்ம நசுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடணும். அந்த நல்ல ஃப்ளேவர் வரும். அப்போ அந்த சமயத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்துருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக புளி தண்ணி யூஸ் பண்ணுறதுனால புளிப்புக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஒரே ஒரு தக்காளி போதும். இதுவும் இப்போது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ அடுத்தது தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் சாம்பார் மிளகாய்த்தூளும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயிலேயே வதக்கும் போது அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். காரம் வந்து அவங்கவுங்க சுவைக்கு ஏற்பதான். அதே மாதிரி ஒரு மிளகா வந்து நல்ல காரம் கொடுக்கும். சில மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காரம் இருக்கும். ஸோ அவங்கவுங்க வீட்டில் எந்த மிளகாய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பும் அதே மாதிரி தான், அவங்கவுங்க சுவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். தேவைப்பட்டதுன்னா கடைசியாக கூட்டி வச்சுட்டு கூட வாயில் விட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், குழம்பு கொதித்து வரும்போது நல்லா கொஞ்சம் திக்காகும். இப்போது இது வந்து ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது வந்து ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் பக்கமாக குழம்பு கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது சைட்ஸில். அடுத்தது நம்ம
மீன் கழுவி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். எல்லா மீனையும் இதில் போட்டு விட்டுடலாம் நம்ம. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மீனையும் போட்டு விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் நம்ம. பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக சிம்லேயே கொதிச்சிட்ருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து ரொம்ப கலந்து விடாதீங்க, மீன் வந்து அலண்டு போயிடும். ஸோ லேசாக கலக்கி விட்டுட்டு கருவேப்பிலையை தூவிட்டு நிறுத்திடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.